ஆதவர்ஜுனா ஒருவேளை திமுக திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அங்க அனுப்பப்பட்டவரான்ற ஒரு பார்வையும் சிலர் பேசுறாங்க. அவர் திமுக ஆளா கூட இருக்கலாமேன்னு சந்தேகப்படுறாங்க. உங்க பார்வையில அப்படி எதுன்னு தெரியுதா? இல்ல அது மனநோயாளிகள் அப்படித்தான் சொல்லுவான். ஆ, மன நோயாளிகள் அப்படித்தான் சொல்லுவான். ஆ, ஆ, அதெல்லாம் ஒரு 1/2% கூட அதுல வாய்ப்பு இல்ல. ஆ, அவர் திமுகவால் பாதிக்கப்பட்டு தான் இப்படி அவர் ஒரு மனநோயாளியா மாறிட்டார். ஆஹா. யாரு? ஆதவர்ஜுனா. அவன் எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும், ஆ. எப்படியாவது பதவிக்கு வரணும், எப்படியாவது எம்பி ஆயிரணும், குறைந்தபட்ச எம்பி ஆயிரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு வாய்ப்பை அடைப்பது பூரா யாரு? ம், திமுக அடைச்சதும் திமுக தான், ம், சிறுத்தையில் அடைச்சதும் ம். திமுக தான். விஜய்க்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறார் ஆதவர்ஜுனான்றது தான் என்னுடைய கேள்வி. இல்லை அதுக்குள்ள 1% கூட அந்த வாய்ப்பே இல்லை. ஆ, விஜய் கட்சியில் ஒரே பர்சனாலிட்டி செலிபிரிட்டி விஜய் தான். ஆ, விஜயை தவிர வேற யாரும் அங்கே இல்லை. ம், விஜய் அந்த கட்சி பேரே விஜய் கட்சி தான். ம். எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லுவாங்கல்ல, சரி. அண்ணாதிமுகன்னு யாரும் சொல்ல மாட்டான். அது என்ன கட்சி? ம். எம்ஜிஆர் விஜய். கட்சி தான். எம்ஜிஆர். ஆரம்பத்தில் ம், எம்ஜிஆர் கட்சி தான். ம். அதே போல அந்த கட்சி இப்போ விஜய் கட்சி தான். சரி. விஜய் கட்சியில ஆ. புஷி ஆனந்தோ ஆ, இல்ல ஜான் ஆதவர்ஜுனா. ஆரோக்கியசாமியோ ம். ஆதவர்ஜுனா அருண் ராஜு. அதெல்லாம் யாருமே அங்க பொருட்டே இல்லை. சரி. யாருமே யாருக்கும் தெரியாது. ஓகே. யாரையுமே யாருக்கும் ம், தெரியாது. ம், தெரிஞ்ச ஒரே ஆளாரு ம். விஜய் தான். விஜய். அதனால ஆ. ஆதவர்ஜுனா ரோல் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆ. நாளைக்கு இன்னொரு கட்சி கூட போலாம்.